இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உங்களோட நோக்கம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பினான்சஸ் மேல இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உங்களுக்கு, அவர் 2ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு வெளிநாட்டு மூலமா பணம் வரும் சொல்லிட்டு சொல்லாங்க. பட் மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்கிரன் இருக்காங்க, கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. இந்த மாதம் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் கன்னி ராசியில இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த மாதம் இந்த கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட 2ஆம் வீட்டுல ராசிநாதரான புதன் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ராசியில சுக்கிரன் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. பொதுவாவே ராசியில சுக்கிரன் சொன்னாலே என்ன, அழகுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். அப்படியே ராசியில சுக்கிரன் இருந்தாலுமே சரி, லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலுமே சரி, அந்த பர்சனுக்கு அட்ராக்டிவ் நேச்சர்ன்றது ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முக்கியமா இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா ஏதாச்சும் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல ரொம்ப நாளா கொஞ்சம் இந்த ஹேர் ரிலேட்டட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்கின் ரிலேட்டட் எலர்ஜிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களோட பாடின்னா அவுட்டர் எக்ஸ்போஸ் ஆகிற பாடிக்கு அவுட்டர்லி எக்ஸ்போஸ் ஆகிற பாடி வகையில ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களுக்கு ஹீல் பண்ணிக்கிறதுக்கு, குணமாகிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அட்ராக்டிவ் நேச்சர்ன்றது வளர்றதா தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உங்களோட நோக்கம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பினான்சஸ் மேல இருக்கும். ஏன்னா ராசிநாதர் போய் பினான்ஸ் ஹவுஸ்ல இருக்காரு. பொதுவாவே 2ஆம் வீட்டுல புதன் இருந்தா அவங்களோட பேச்சு திறமை மூலமா நிறைய காசு சம்பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பிசினஸ் வகையில ட்ரேடிங் வகையில ரொம்ப நல்ல காசு சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்கன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ஜாஸ்தியா இருக்கும். முக்கியமா ஆப்போசிட் ஜெண்டரோட அட்ராக்ஷன்ன்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குங்க. அப்படிப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டுல உங்களோட ராசிநாதர் போகும்போது இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்களோட பேச்சு திறமைன்றது நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமா பினான்சியலி கெயின் ஆகுறதா தெரியுதுங்க. இப்போ உங்களுக்கு ராசியில இருக்கிற சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு அப்புறமா 2ஆம் வீட்டுக்கு வர போறாரு. இப்போ 2ஆம் வீட்டுல புதன் சுக்கிரன் 2 பேரும் இருந்தாக்கா அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். முக்கியமா 12ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உங்களுக்கு, அவர் 2ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு வெளிநாட்டு மூலமா பணம் வரும் சொல்லிட்டு சொல்லாங்க. ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிஸ்ல உங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இல்லன்னு வைங்க, உங்களுக்கு சொந்த நாட்டிலேயே சில பேருக்கு வேலை கிடைச்சிடலாம். பட் பே பண்றது பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங்
ப்ராஜெக்ட்ஸ் மூலமா அவங்களுக்கு பேன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சில பேர் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து வெளிநாட்டுல இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு சம்பந்தமா வந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அந்த கொலாபரேஷன்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 5ஆம் வீட்டு அதிபதி வந்து சுக்கிரன் தான் உங்களுக்கு. அவர் வந்து உங்களோட பினான்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு உங்க குழந்தைங்க மூலமா வந்து பினான்சஸ்ன்றது நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. என்னன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு பிசினஸ்ல நல்ல லாபங்கள்ன்றது சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இல்ல உங்க குழந்தைங்க வந்து வேலைக்கு போற ஒரு ஏஜ்ல இருக்காங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வர்றதோ இல்ல வேலை கிடைப்பதோ இல்ல ஸ்காலர்ஷிப் ஸ்டைபன் மாதிரி ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து 3ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு இந்த மாதம். இந்த தேதிக்கு அப்புறமா 16ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து 3ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா. இது என்னத்துக்கு யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதரர்களும் சகோதரிகளும் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப நாளா வந்து கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஜாப் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல செவ்வாய், 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியில இருந்து உங்களுக்கு கெயின்ஸ்ன்றது வரும். ஏன்னா 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹவுஸ். அந்த ஹவுஸ்ல வந்து செவ்வாய் ஆயிட்டு அவர் நாள்ல வரும்போது எசெட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹவுஸ்ல வரும்போது நமக்கு ப்ராப்பர்ட்டி மூலமா கெயின்ஸ் வந்து கொடுப்பாரு. முக்கியமா யாருக்கு நல்ல டைம் பீரியட் பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா செவ்வாய்னு சொன்னாலே அவர் வந்து பூமி புத்திரன், அவருக்கு வந்து பூமியோட பையன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ பூமிக்கு அதிபதி வந்து நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். சோ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா யாருக்கு நல்லா இருக்கும்னா இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டி டெக்னிக்கல் ரிலேட்டட் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த கேமராஸ் அப்படியே பிலிம் சம்பந்தப்பட்ட செட்டப், லைட்டிங் செட்டப், ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டல் கொடுக்கறவங்களுக்கு அது மூலமா காசு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மல் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் வருவார் ஒரு வகையில. சோ அந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து வாடகை பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. பட் மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல இருக்காங்க. 4ஆம் வீடு தாய்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், தாய் மாமனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ப்ராப்பர்ட்டிஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க. சில மிதுன ராசிக்காரங்களுக்கு அம்மா கூட கருத்து வேறுபாடுன்றது வரலாம். சில மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான பிரச்சனை லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஃபார் சப்போஸ் உங்க அம்மாக்கும் உங்க தாய் மாமனுக்கும் இடையில வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இந்த நெஃப்யூஸ் அங்கிள்ஸ் கூட உங்களுக்கு மெட்டர்னல் அங்கிள்ஸ் கூட வந்து உங்களுக்கு கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லன்னு வைங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில வேற ஒரு வகையில லீகல் இஷ்யூஸோ இல்ல வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டட் லீகல் இஷ்யூஸோ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால அவசரப்பட்டு வண்டி யாருக்குமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க போய் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தாலும் அது கேஸ் உங்க நேம்ல வரும் இல்லையா. பட் பெருசா பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நல்லாதான் இருக்குது. பட் சின்ன சின்னதா ஒரு கான்ஃபிளிக்ட்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால வந்து என்னன்னா 6ஆம் வீடு டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ பீஸ் ஆஃப் மைண்ட் மட்டும் கொஞ்சம் கான்ஃபிளிக்டடா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு. அது ஒண்ணு மட்டும் பாத்துக்கிட்டா போதும். இது மிதுன ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி கான்ஃபிளிக்ட் மைண்ட் மட்டும் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. சோ அதனால சிவனை வந்து நீங்க பிரார்த்திக்கணும். சிவன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு அதிபதி, சந்திரன் வந்து இந்த மனதுக்கு அதிபதி. சோ
டெய்லி வந்து நீங்க விளக்கேத்து வச்சுட்டு ருத்ர கவச்சம் ஒண்ணு படிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே வந்து இந்த சந்திரனுக்காக சந்திரன் மகா மந்திரம் ஒன்னு இருக்கும். ததீசங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சிசினம் சோமம் செம்போர் முகுட பூஷணம். இந்த மந்திரம் வந்து டெய்லி நீங்க ஒரு 10 டைம்ஸ் படிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு பேர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.